வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல நிலக்கடலையை விதைச்சு அறுவடை செஞ்சு சமைக்க போறோம். நிலக்கடலையை பருப்பு போடுற வண்டியில கொட்டி விதைச்சுக்கலாம். வண்டியால போட முடியாத ஓரங்கள்ல கையில பருப்பை விதைச்சுக்கலாம். நிலக்கடலை செடிகளுக்கு நடுவுல இருக்கிற களை செடிகளை பிடுங்குறாங்க. செடி வளர்ந்து காய் முத்தி அறுவடைக்கு தயாராயிடுச்சு. பிடுங்கின செடிகள்ல இருந்து நிலக்கடலையை பறிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த காய்களை சேமிக்கிறதுக்கு முன்னாடி வெயில்ல காய வச்சு சேமிக்கணும். எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர்லயோ இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்மளோட பொருட்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து எங்க ப்ராடக்ட்ஸுக்கு ஆதரவு கொடுங்க.
பனை ஓலைகளை வெட்டி நேர்படுத்திக்கிறாங்க. காய் பறிச்ச கடலை கொடிகளை காய வச்சு போர் வச்சு ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த கடலை கொடி போர் நனையாம இருக்கிறதுக்காக பனை ஓலைகளை வச்சு மூடி வைப்பாங்க. அப்பப்போ காயிற நிலக்கடலை கொடிகளை சின்ன போர்களா இந்த மாதிரி தோட்டத்திலேயே வச்சுட்டு முழுசா காஞ்ச உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பெரிய போரா வச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு விடுகதையை பார்க்கலாம். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அடுத்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பறிச்ச நிலக்கடலையை அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை ஒரு துவையல் செஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நிலக்கடலை துவையல் செய்ய போறோம். நம்ம பறிச்சுட்டு வந்த பச்சை நிலக்கடலையை சுத்தம் செஞ்சு வேக வச்சிடலாம். அதிக சத்துக்கள் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் பட்டியலில் நிலக்கடலையும் ஒன்று. உடல் இயக்கத்துக்கு அவசியம் தேவையான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சது நிலக்கடலை. அது மட்டும் இல்லாம நல்ல கொழுப்புகளும் நிறையவே நிறைஞ்சிருக்கு இதுல. உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிட்டா நிறுத்தவே முடியாத ரொம்பவே சுவையான மற்றும் ஆரோக்கியமான நிலக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நிலக்கடலை துவையலுக்காக காய்களை உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், 5-6 வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கறிவேப்பிலை, மல்லி விதைகள், வேக வைத்து உரித்த நிலக்கடலை, புளி, உப்பு, வறுத்த பொருட்கள், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான பச்சை நிலக்கடலை துவையலும் தயாராயிடுச்சு. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரி கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.